ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம். மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 14/5/2024 14/6/2024 வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி, அதில் பார்த்தாலேனால் சுக்கிரனும் புதனும், ரிஷபராசியில் சூரியனும் குருவும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த மாதத்தை சித்திரையிலிருந்து வைகாசிக்கு மாறுறார். அதனால தான் நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி பிறக்கிறது. பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 30லேருந்து 40 24 நாள்லேருந்து 45 நாள் வரலும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை. இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் 20/5/2024. இன்றைக்கி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் 24ஆம் தேதி. இந்த மாத கடைசியில் பார்த்தோம்னா 31ஆம் தேதி 31/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது 6, அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 9/6 அன்னைக்கு மிதுனத்தில் புதனும், 14/6 அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கிரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார். இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம். பௌர்ணமி, எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம். ஏன்னா ஒளி பெருக்கிய நாள், ஒளி பொருந்திய நாள். இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு 180 பாகையில் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் சூரியனும் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம். அதற்கு பிறகு 24ஆம் தேதி 23ஆம் தேதி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகம். அதுவும் கோவிலெலாம் எல்லாமே திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி. 24ஆம் தேதிக்கு அப்புறம் 28/5 அன்னைக்கு பார்த்தோம்னா 28/5/2024 அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம். சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹிணி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த 8 பாதங்களை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா 6/6/2024 அன்னைக்கு, அதாவது 3/6/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். 9 மணி 5 நிமிஷமாக 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த 1 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 90 நிமிஷங்களில் 18 நிமிஷமாக பிரித்து 5ஆக பிரிச்சுக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, கண் விழித்து காலை கடன்களை செய்கிறது. அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். போஜனம் பண்ணுறது 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம். கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்ற விஷயம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன அடிக்கோள் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாளில் பார்த்தலையானால் நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி 36 நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது, அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ராகு காலம் யமகண்டம்லாம் கிடையாது. அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது. 6/6/2024 ஜூன் 6ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை, வைகாசி அமாவாசை வருது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களே ஆனால் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி இருக்கா, கிரக சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குரு, புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் இந்த மாதத்தில் சேரப்போகிறது. அதாவது வைகாசி மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்தேன்னா 14/5/2024 14/6/2024 வரலும் உண்டான மாதத்தில் ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 10ஆம் அதிபதியோடு சேர்க்க 9-10 தர்மகர்மாதிபதி யோகம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பொது விஷயத்திற்கும் கோவில் விஷயத்திற்கும் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதாவது ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. எல்லா விதமான வெற்றியும் வந்து சேரும். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல குரு, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலைன்னு சொல்லணும்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஆட்சி இருந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். உச்சத்தில் இல்லை, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். அவர் வந்து ஆண் ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால ஆட்சிநாதனே இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து உங்களை நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தோடு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாகவே இந்த மாத பலனை வந்து 4 கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தலையானால் சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேயே வந்துடுறா. இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிநாதனே 9ஆம் அதிபதியில் இருக்கிறதும், அவரே 10ஆம் அதிபதியாக 9ஆம் இடத்துல இருக்கிறதும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு வேறு. தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம், அதாவது வழியாக செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம். மூதாதையர்கள் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 4ஆம் அதிபதியும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலுக்குன்னு வந்து அதிகமாக கடன் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 9ஆம் இடத்தில் சூரியனும் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகங்கள், 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு அதாவது போட்டித் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து போட்டித் தேர்வு எழுதி, அதாவது யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருந்தாலும் உடல் நிலையில் சற்று பின்தங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்ததுலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஓவராக யோசிப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய
மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள், சுணக்கங்கள், பண வரவுல சுணக்கங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்குன்னா 2/6/2024 5/6/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். 5ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களானால் சந்திராஷ்டமத்தினுடைய ஏதாவது எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியதை பண்ணிட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சந்திராஷ்டமத்துக்கு எளிய பரிகாரம்னா ஒரு கீரைக்கட்டு, அதாவது ஒரு அகத்தி கீரைக்கட்டு கோசாலையில் கொண்டு போய் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதம் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 31ஆம் தேதிக்கு மேலே இருக்கிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3/8ஆம் அதிபதி மறைந்து இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதி பெரிய ஏற்றத்தை, திடீர் பண வரவு உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் கொடுப்பார். ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவா, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தேனால் இந்த தரகு வியாபாரம் பண்ணுறவா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா, இவாளுக்கு திடீர் வியாபாரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக பார்த்தேன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்கள் மிகுந்த யோகத்தில் இருக்கக்கூடிய ராசியாக இந்த வைகாசி மாதம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.